ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம கேடி சீரியல் கார்த்திக் ராஜ் அவர்கள் பற்றி இப்போ ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க ஒரு சூப்பர்வான ஒரு பரபரப்பான வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேர்ப்பாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம். ஸோ கேடி சீரியலோட முன்னாள் கதாநாயகி நம்ம தீபா அவர்கள் இப்போ கார்த்திக் அவர்கள் பற்றியும் நம்ம ரேவதி பற்றியும் ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ பயங்கரமான பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் அண்ட் வைஷ்ணவியோட ஃபோட்டோவை டேக் பண்ணி ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி அண்ட் பயங்கர ஷாக் ஆகிருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போது கார்த்திக்கும் ரேவதிக்கும் பயங்கரமான சப்போர்ட் கொடுக்குறீங்க. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நான் இந்த சீரியலில் இல்லை அப்படின்றத நினச்சின்னா இன்றைக்கி வரைக்குமே மிஸ் பண்ணுறேன். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பேரிங்க்கு இப்போது ரொம்ப சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் யாருக்குமே ரேவதியை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்திங்கன்னா கருத்துக்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது ரேவதி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஹாப்பி செகண்ட் மேரிட் லைஃப் கார்த்திக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா சொல்லியிருக்காங்க. ஸோ தீபா எதை டேக் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் இப்போ சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ப்ரோ. அண்ட் வைஷ்ணவி ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர். அண்ட் வைஷ்ணவி டேலண்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் அவங்கள மீட் பண்ணும்போதே தெரியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம தீபா அவர்கள் கார்த்திக் அவர்கள் பற்றியும் வைஷ்ணவி பற்றியும் ரொம்பவே ஷாக்கிங்கான ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த அப்டேட் இப்போது இந்த டைமிங்கில் இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு அப்டேட்டை நம்ம தீபா கொடுத்துருக்காங்க. அண்ட் உண்மையிலே உங்களுக்கு கார்த்திக் தீபாவை மிஸ் பண்ணுறீங்களா அல்லது கார்த்திக் ரேவதியோட பேரிங் இப்போ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் தீபா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ப்ராஜெக்டில் நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நடிப்போம் கார்த்திக் சார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ தீபா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ஃபேமிலி கூட பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க லைஃப்பை அடுத்த ப்ராஜெக்ட் வர வரைக்கும். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பயங்கர சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தீபா கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ நினச்ச மாதிரி சீரியல் போகுது அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா பலரும் பார்த்திங்கன்னா கமெண்ட்களை சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கேடி சீரியலில் இப்போது புது புது கேரக்டர்ஸ்லாம் இதுக்கப்புறம் ஆட் ஆக போகிறாங்க அப்படின்னும் அடுத்த ஷூட் பார்த்திங்கன்னா ஊட்டியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க ஹனிமூன் ட்ரிப் போக போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில அப்டேட்ஸும் கிடச்சிட்ருக்கு. ஸோ கார்த்திக் தீபா அவர்கள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஹைப்பான ஒரு பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த ஊட்டி சீனுக்கு அப்புறமேட்டு கார்த்திக் ரேவதி தான் ஹைப்பில் ஃபர்ஸ்ட் பேரிங்காக இருக்க போகிறாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச பெஸ்ட்டான பேரிங்காக இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பிள்ளைங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.